முறுக்கு, அச்சு முறுக்கு எல்லாமே தீபாவளிக்கு கொஞ்சமாக செஞ்சது தான். எல்லாமே முடிஞ்சும் போச்சு. வீட்டில் உள்ளவருக்கெல்லாம் பிடிக்கவும் செய்யும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டு மாவு வாங்கி வச்சுருந்தேன். தினமும் தினைக்கும் சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாமே குக் பண்ணி வச்சுக்கலான்னு. ஆனாலும் இந்த வேலைகளெல்லாம் செய்யும்போது எப்படி தான் டைம் போனதே தெரியல. இன்றைக்கி வந்து இந்த கொஞ்சம் கார்டன் வேலைகளெல்லாம் இருந்துச்சு. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வாரத்துக்கு ஒருக்க தண்ணி ஊற்றினதோடு சரி, திரும்பி பார்க்குறதே இல்லை. அதனால் எல்லாமே எடுத்து அந்த ஸ்டாண்டெல்லாம் தொடச்சி மேலெல்லாம் நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கா. அதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணதே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய நெய்பர் ஹவுஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தேன். அங்கேயும் போனோம். அதனால் பையனும் ஹஸ்பண்டும் எல்லாம் சீக்கிரமாக வேலை முடித்து வந்துட்டாங்க. நான் வந்து இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் அங்கே கிளம்புறது. அதுக்கு முன்னாடி அவங்களும் சாப்பிட்டுட்டதுனால கிச்சன் கம்ப்ளீட்டாக நானும் சுத்தம் பண்ணியாச்சு. இனிமேல் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வேலைகளொன்றும் இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது மட்டும்தான். அங்கே போகும்போது நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரை எல்லாம் மீட் பண்ணோம். அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வந்து சில சமயம்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் இருட்டுறதுக்கு. நான் வந்து வீட்டிலே வந்து காலையிலே சாமியெல்லாம் கும்பிட்டது தான். அதனால் ஈவினிங் சாம்பிராணியில் ஏற்றி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் கிளம்புனது. அங்கேயே வந்து நிறைய சாப்பாடு இருந்துச்சு. நான் வந்து போன நாளாக அன்றைக்கி வந்து சைவமாக இருந்ததுனால கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். பையனும் நான் தான் கிளம்பி அங்கே போனது. அவரும் என்கிட்ட கூட ஜாயின் பண்ணி வந்துட்டாங்க. ஒண்டியாக போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.